இயேசு கிறிஸ்து என் கண்களை திறப்பார். அப்போ நம்ம கண் இது வரைக்கும் திறக்காமல் இருக்கா அப்படின்னா நம்முடைய கண்கள் எல்லாம் உலகத்தின் காரியங்களை குறித்த கவலைகளிலே மூழ்கி இருக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கிற கண்களாக இல்லை. இந்த நாளில் 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை காணும்படியான கண்களை தேவன் நமக்கு தரும்படியாக ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது கண்கள். நாம் கண்களை திறந்து பார்க்கும்போது நம்மை சுற்றியுள்ள பாதுகாப்பை நாம் உணர முடியும். ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தர் கண்களை திறக்கும்போது பாதுகாப்பு உண்டாகி இருக்கும். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும்போது ஜீவன் உண்டாகி இருக்கும். கர்த்தர் நம் கண்களை திறக்கும்போது அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, 3 காரியம் சொல்லுங்க. கர்த்தர் நம் கண்களை திறக்கும்போது பாதுகாப்பு உண்டாகி இருக்கும். கர்த்தர் நம் கண்களை திறக்கும்போது ஜீவன் உண்டாகி இருக்கும். கர்த்தர் நம் கண்களை திறக்கும்போது அற்புதம் நடக்கும். அப்ப நம்முடைய கண்கள் இப்பொழுது வரைக்கும் திறந்திருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் பார்க்க முடியாதபடி திறந்திருக்கிறது. இல்லையா? முதலாவது காரியம் என்ன தலைப்பு? முதலாவது காரியம் கர்த்தர் நம் கண்களை திறக்கும் போது பாதுகாப்பு உண்டாயிருக்கும். இன்னைக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்றத நம்மளால் உணர முடியல. நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒவ்வொரு நாள் பயத்தோடே பயணிக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையை குறித்து பயப்படுறோம், பிரச்சனையை குறித்து பேசுகிறோம், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம். நமக்கு முன்னாடி இருக்க பலவிதமான காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டே பயணிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். வாசிக்க அனுமதிக்கப்பட்ட பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி. இங்கே தேவனுடைய பிள்ளைகளை கொல்லும்படி, சிறைப்பிடிக்கும்படி ஒரு பெரிய திரள் கூட்டம் அங்கே வருகிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வளர்ச்சியை தடுக்கும்படியாக, நாம் வளரக்கூடாது என்பதற்காக, நாம் நன்மை அடையக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவர்களை பார்த்து கொண்டு நாம் எல்லா நேரங்களிலும் எப்படி இருக்குதுமா, பயந்து பயந்து பயணிக்கிறோம். இன்னைக்கு வீடு நிறைய நகை இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம எப்படி போகிறோம்? ரொம்ப கவனமாக நம்ம நகைகளை போட்டு போகிறோம். ஏனென்றால் பாதுகாப்பு குறைவு. அப்படியாகவே நாம் ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருந்த போதும் நாம் எதில் பயமாக இருக்கிறோம்? உலகத்தை குறித்து பயந்து இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். ஆமென். எலிசாவை பிடிக்கும்படி அஸ்ஸீரிய ராஜா, சீரிய ராஜா ஆட்களை அனுப்புறான். நான் எது செஞ்சாலும் எலிசா கண்டுபிடிச்சிடறான். நான் என்ன பேசினாலும் எலிசாக்கு தெரிஞ்சிருது. ஆக என்னால் என்ன செய்ய முடியல? இஸ்ரவேல் மேலே யுத்தத்தை பண்ணி ஜெயிக்க முடியல. ஆக முதலாவது என்ன செய்யணும்? எலிசாவை பிடித்தால் இஸ்ரவேலை பிடித்து விடலாம் என்று எண்ணி சீரிய ராஜா என்ன செய்யறாரு? எலிசாவை பிடிக்கும்படி ஆட்களை அனுப்புறார். எங்கே இருக்கிறான் போய் பாருங்கன்னு. அவர் எங்கே இருக்கிறார்? எலிசா தோத்தான்ற ஒரு பகுதியில் இருக்கிறாப்புல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பிரச்சனை என்னவென்றால் பொல்லாதவர்கள் நம்மீதே வைத்திருக்கக்கூடிய தந்திரமான காரியங்கள். இங்கே எலிசாவை பிடிக்கும்படியாக ஒரு ராஜா ஆயத்தமாக இருக்கிறான். அவன் கண்டுபிடிக்கிற இடத்த கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யறான்? வாசிங்க. நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். ஆமென். ஒரு தேவ மனுஷனை பிடிக்கும்படியாக ஏதோ 2 பேர் போல ஒரு ராஜ்யத்தை பிடிக்கும்படியாக ஒரு திரள் கூட்டம் போறாங்க. யார போறாங்க? ரதங்கள், குதிரைகள், வேற பலத்த இராணுவம். யாரை பிடிக்க போறாங்க? ஒரே ஒரு எலிசாவை பிடிப்பதற்கு. இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே பிடிக்கப்படுவதற்காக பொல்லாதவனால் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம வென்று வகை தேடி சாத்தான செய்யறனா சுற்றி திரிகிறான். நம்ம எப்பயாவது ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறோமா, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருமான்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். நாம அதனால என்ன செய்யறோம்? எதையுமே செய்யாமல் இருக்கிறோம். நன்மை செய்கிறது கிடையாது, தீமை செய்கிறது கிடையாது, தேவனுக்கு பிரயோஜனமாக வருவது கிடையாது, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுறது கிடையாது, நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றது கிடையாது. எப்போ பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த பயந்தே பல காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியாமல் போயிட்டோம்.
இங்கே அசீரியா ராஜா என்ன செய்யறான்? எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஏதோ 2 பேர் அனுப்பாம ஒரு பெரிய ராஜ்யத்தை பிடிக்க முடியாத ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்புறான். வாசிங்க 15 வசனம். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ஆமென். இங்க எலிசா கூட ஒரு மனுஷன் இருக்கிறான், பேர் என்னது? கேயாஸ். ஒரு வேலைக்காரனா, கர்த்தருடைய வேலைக்காரனா, கர்த்தருடைய மனுஷனுக்கு ஒரு உதவியாளனா இருக்கிறான். காலையில் எழுந்து பார்க்குறாரு, அந்த பட்டணத்து மேலே இருந்து பார்த்தா அந்த பட்டணத்தை சுற்றி என்ன இருக்கு? ஒட்டுமொத்த கூட்டம் நிற்குது. இன்றைக்கு இந்த கேயாசை போல அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சனைகளை பயந்து 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 எதையும் செய்ய முடியாம ஆண்டவர்கிட்ட முன்னே முறையிடுறோம். அப்பா, சத்துருக்களை என்னால் மேற்கொள்ள முடியல, சத்துருக்களை என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் எந்த காரியத்திலையும் முழுமை ஈடுபட முடியல சொல்லி பயந்து நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் முழுமை இல்லாத வாழ்கிறோம். இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் உண்டு. நினைச்சது கிடைக்கலாம், கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்னது? கிறிஸ்டியன் லைஃப் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப், பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப். எனக்கானது வரும் வரைக்கும், சொல்லுங்க, எனக்கானது வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். எதையோ ஒன்று அனுபவிச்சு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, மேலானதை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே கேயாசுடைய கண்கள் எப்படி இருக்கு? இயேசுவை பார்க்கல, கர்த்தருடைய மகிமையை பார்க்கல, ஆனால் பிரச்சனைகளை பார்க்குறாங்க. நீங்கள் எத்தனை பேர் டெய்லி பிரச்சனையை பார்க்குறீங்க? காலையில் எழுந்த உடனே டெய்லி வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகளுடைய சண்டை, சாப்பாடு சண்டை, குடும்ப சண்டை. ஐயோ எப்படா விடின்னு எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில் விடிஞ்ச உடனே ஒரு சமாதானம் கிடையாது, விடிஞ்சதுலேருந்து சண்டை தான். ஏண்டா விடிஞ்சிச்சு? அநேக நேரங்களில் நம்மளுடைய இருதயம் எப்படித்தான் இருக்கு? இந்த வாழ்க்கை மாறவே மாறாதா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. பிள்ளை இல்லைன்னா ஒரு பிரச்சனை, பிள்ளை இருந்தால் பிரச்சனை, கணவன் இல்லைன்னா எப்போ வருவீங்க கேட்குறது, கணவன் வந்தால் எப்போ போவீங்கன்னு கேட்குறது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பிரச்சனையிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கேயாசும் அப்படித்தான். காலையில் எழும்போது கேயாசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? வசனம் திருப்பியும். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில். ஆமென். நம்மளாம் அதிகாலை எழுந்து வெளியே போகும்போது நம்ம என்ன நினைப்போம்? இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார் நம்ம வாழ்க்கையில, தேவன் என்னோடு வரப்போறாரு, நம்ம விசுவாசத்தோடு கிளம்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் கேயாஸ் அப்படிதான் கிளம்பி இருப்பாரு. ஆனால் கிளம்பும் போது என்ன ஒரு காரியம் அவருக்கு முன்னாடி வருது? இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இன்னைக்கு நம்ம இப்படிதான் இருக்கிறோம். ஐயோ ஆண்டவனே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தெரியலையே, என்ன சமைக்க போறது இல்லையே. எங்க வீட்டுல அந்த பிரச்சனை இருக்கு. என்ன சமைக்க போறோம், இன்னைக்கு என்ன சமைச்சு கொடுக்க போறோன்ற பிரச்சனை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கு. சிலர் வாழ்க்கையில் சமைக்கிறதுக்கு பொருளே கிடையாது, சில வாழ்க்கையில் சமைச்சா சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது, குப்பையில் போடுறதுக்கான காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் நம்ம அதிகாலையில் செய்யக்கூடிய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோமோ, யாருக்கு கடன் கட்ட போகிறோமோ, யாருக்கு பதில் சொல்ல போகிறோமோ, இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சு முடிக்க போகிறோமோ, எந்த காரியத்தில் நமக்கு சமாதானம் கிடைக்க போதோ, எந்த காரியம் என்ன பிரச்சனை ஆக போதோ, இன்னைக்காவது நல்லது நடக்குமான்னு சொல்லி தெரியாமல் ஒவ்வொரு நினைச்சிடான். ஐயோ என்ன செய்யுமோன்னு தான் தொடங்குறோம் ஒரு நாள். இது யார் அப்படி தொடங்குவோம் தெரியுமா? உலகத்தை மாத்திரம் பார்க்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். ஆண்டோட பிள்ளைகளுக்கு இது பொருந்தாது. இன்னைக்கு இதே வார்த்தையை நம்ம அனுதினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்வோன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம யாரை பார்க்குறோன்னு அர்த்தம்? உலகத்தின் ரதங்களையும் உலகத்தின் இராணுவத்தையும் உலகத்தின் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கேயாசை போல. வாசிங்க 16 வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். இப்ப கேயாசு இப்படி பயந்துகிட்டு இருக்கும்போது எலிசா சொல்றாரு, பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாத. அவங்க கூட ஒரு பெரிய ராணுவ படைகள் இருக்கு, குதிரை படைகள் இருக்கு. ஆனா அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். என்ன செய்வோம்? பக்கத்தில் சொல்லுங்க, என்ன செய்வோன்னு பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் உங்களோடு இருக்கிறாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் உங்களோட இருக்கிறாரு. சர்வ சேனைக்கு அதிபதி உங்களோட இருக்கிறாரு. சகலத்தையும் நேர்த்தியா செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். அன்றைக்கு எலிசா கேயாஸ் சொல்றாரு, ஆனாலும் கேயாசால நம்ப முடியல. நீ நம்ம வார்த்தையை கேட்கிறான், ஆனா என்ன நம்ப முடியல? சூழ்நிலை அதற்கு எதிராக இருக்கிறனால அந்த வார்த்தையை நம்மளால விசுவாசிக்க முடியல. ஒரு தகப்பனோட அந்த பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட வரான்,
உன் பிள்ளை சுகமாகும் என்று சொல்லும்போது அந்த தகப்பன் சொல்றாரு, ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு கேட்குறான். இன்றைக்கு நாம் அப்படிதான் விசுவாசிக்கிறோம், ஆனால் என்ன இல்லை, அதில் பலன் இல்லை, அதில் நிலை நிற்கிறதுக்கான சிந்தை இல்லை. இன்னைக்கு கேயாஸ் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலும் என்ன செய்ய முடியல, கேயாஸால் அதில் நிலை நிற்க முடியவில்லை. அதற்கு எலிசா என்ன செய்கிற அவசியம்? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். ஆமென். இப்ப எலிசா எப்படி விண்ணப்பம் பண்றாரோ அப்படியாக நானும் உங்களுக்காக எனக்காக விண்ணப்பம் பண்ணவர். ஆண்டவரே என்ன செய்வோன்னு புலம்பிக்கிட்டு இந்த மக்களுக்கு கேயாசுடைய கண்களை திறந்த மாதிரி இந்த மக்களுடைய கண்களையும் என்னுடைய கண்ணையும் திறங்கப்பா. விண்ணப்பம் பண்ணுமா? ஒரு விஷயம் முதலாவது சொல்லுமா, ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ண போறேன்ப்பா, ஆண்டவரே என் கண்களை திறங்க. நான் பிரச்சனையை பார்த்து பார்த்து பிரச்சனைக்காக ஜெபிச்சு பிரச்சனையை மேற்கொள்ள முடியாம பயந்து ஜெபிக்கவும் முடியாம, ஜெபத்தில் நிலை நிற்கவும் முடியாம, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் முடியாம எப்பொழுதும் பயந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கொண்டிருக்கிற கேயாசை போல இருக்கிற நமக்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. ஆண்டவரே என் கண்கள் திறக்கணும். சொல்லுங்க, என் கண்கள் திறக்கணும். பயத்தை பார்க்கிற என் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்கிற கண்கள் திறக்கப்படணும். வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். உடனே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும், ஆமென், இதோ உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன், ஆமென், கரங்களை தட்டி கர்த்தரை நினைத்துங்க. அல்லேலூயா. கண் திறந்தாதாங்க உங்களுடைய பாதுகாப்பு உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தா பிரச்சனையை மட்டும்தான் பார்க்க முடியும். கேயாசு கண்ணு மூடி இருந்துச்சா? திறந்துருச்சு. பிரச்சனைகளை பார்க்கிற கண்கள் அல்ல, இயேசுவின் மகிமையை பார்க்கிற கண்கள் நமக்கு வேண்டும். கேயாசின் கண்களை திறந்த தேவன் அன்று அங்கே இருந்த மலைகளை சுற்றி இருக்கிற அக்கினிமயமான தேவனுடைய சேனையை பார்க்க முடிந்தது. சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் ஒரு அக்கினிமயமான சேனையை வைத்திருக்கிறார். அக்கினிமயமான சேனை எனக்கு ஒரு பாதுகாப்பா எப்பொழுது இருக்கிறது. நான் எதை குறித்து கலங்கக்கூடாது, எதை குறித்து நான் பரிதவிக்க கூடாது. கர்த்தர் இன்றைக்கு என் கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நாள் கேயாச போல இருக்கிறான், என்ன செய்வோம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எப்படி செய்ய போறோம்? எதிர்காலத்தை குறிச்ச பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், வாழ்க்கையை குறிச்ச பயம், எதை செஞ்சாலும் பயம். அநேக அடைக்கலன் குறிப்பார்களோ நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு, 2 காசுக்கு விற்கக்கூடிய அடைக்கலான் குருவியை காட்டில் தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? விசேஷமா வச்சிருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள இருக்க பயம் எப்படி தெரியுமா? என்ன செய்ய போற ஆண்டவர், என்ன நடக்குமோ ஆண்டவரே. கேயாசை போலவே நான் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொன்னாரு, உங்கள் கண்களை நான் திறப்பேன். உங்களை சுற்றி இழுக்கும் அக்கினிமயமான என் பாதுகாப்பை, என் மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படும். யாரை விசுவாசிங்க? என் கண் திறக்கப்படுது. ஆமென். பயத்தை பார்த்த உங்க கண்கள் பரிசுத்தரின் மகிமையை பார்க்க போகிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது என் பாதுகாப்பை தேவன் உறுதி செய்திருக்கிறார். என்னுடைய எதிரிகளிலிருந்து தேவன் விடுதலையாக்கின மாத்திரமல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எலிசாக்குள்ள பயம் இல்ல, கேயாசுக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு நாம் கேயாஸ் அல்ல, நாமும் எலிசாவை போல. சொல்லுங்க, நானும் எலிசாவை போல தேவன் தந்த விசேஷித்த கண்களினாலே எப்பொழுதும் பார்ப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். அதனால எலிசா பயப்படவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு புதிய கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கண்கள் நமக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புற தெரியுமா? வெளியில போகும்போது பயப்படுறோம், வாழ்க்கையில் கல்யாண வீட்டுக்கு போனால் பயப்படுறோம். ஐயோ என்ற ஒரு நகை தானே இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் நகைகளை அவர்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் மேலே இருக்கும் தேவ அபிஷேகத்தை பார்க்கணும். நீங்கள் வந்தால் போதும். நல்ல சேலை இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பயப்படுறீங்க இல்லை, உங்கள் மேலே இருக்க பரிசுத்த ஆவியின் மகிமையை அவங்க பார்க்கணும். நீங்கள் அழகா இல்லை, வருத்தப்படாதீங்க, கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இருக்குன்னு சந்தோஷப்படுங்க.
எந்த இடத்துக்கு போறதுக்கும் நீங்கள் பொன்னையும் பொருளையும் தூக்கி சுமக்காதீங்க. ஆவியானவரே, இயேசுவே, யெகோவாரே என்னோடு வாருன்னு அவர் கரத்தை பிடிச்சு போங்க. அவர் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் ஒரு நாள் பார்ப்பார்கள். அவர்களும் கேயாசை போல் இருப்பார்களானால், நீங்கள் எலிசாவை போல் இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சொல்வீர்கள். ஆண்டவர், நான் காண்கிற மகிமையை அவர்களும் பார்க்க வேண்டும், என்னோடு இருக்கிறவர் இன்னார் என்று அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து பயந்து பயந்து வாழ்ந்துருக்கிறோம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்துங்க. என்ன செய்வோன் பயப்படாதீங்க, என்ன செய்வோன் பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அதை பார்க்கத்தக்க கண்களையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப பயந்த கண்கள் நமக்கு வேண்டாம், பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார்னு யாரெல்லாம் பார்க்க போறீங்க? ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் தருவார்னு யாரெல்லாம் பார்க்க போறீங்க? தரிசனத்தை பார்க்கக்கூடிய கண்கள் வேணுங்க. நம்ம தரிசித்து நடக்கணும், விசுவாசித்து தரிசித்து நடக்கணும். நம்ம தரிசனத்தை பார்க்க முடியாதுன்னா நம்ம கண்கள் கூட இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை பார்க்குற பார்வையிலேருந்து விலகி தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை பார்க்கணும். நான் அடுத்த வாரம் இப்படி உங்களை எதிர்பார்ப்பேன். எத்தனை பேர் உங்களை எலிசாவை போல தேவனுடைய பாதுகாப்பை பார்த்துருக்கேன் நான் கேட்பேன். நீங்கள் பார்க்கணும். உங்களை சுற்றி போகிற அக்கினி மயமான தேவனுடைய பாதுகாப்பு சேனையை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. வண்டி ஓட்டும் போது எத்தனை முறை தூங்கியிருப்போம், வேலையில் இருக்கும்போது எத்தனை முறை தூங்கியிருப்போம், வாழ்க்கையில் எத்தனை முறை சில தவறு செஞ்சிருப்போம். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கப்படினாலே கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறத்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். விசுவாச கரங்களை தருங்க. இன்றைக்கு கர்த்தர் என் கண்ணை திறந்திருக்கிறார். நான் நிச்சயமா தேவனுடைய பாதுகாப்பின் மகிமை நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன காரியம்? கர்த்தர் கண்களை திறக்கும் போது ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆமென், அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆமென். இப்போ ஒரு அதிகாலம் பார்த்தோம். அந்த அதிகாலம் என்னச்சு? ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்த கேயாஸ்லேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரு. இப்போ ஒரு அதிகாலம் வருது. அந்த அதிகாலையில் பொதுவாக நம்ம கர்த்தரை தேடுற ஒரு அதிகாலை தான். இந்த அதிகாலம் என்னன்னா, ஆபிரகாம் கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் துருத்தி தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைக்கிறான்? ஒரு மனுஷி மேலே வச்சு அவளை என்ன செய்ய சொல்கிறாங்க? எடுத்து தண்ணீரை வைத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டா. போயிருமா, நீங்கள் எடுத்து போயிரு. நீங்கள் அநேக நேரங்களில் காலையில் நல்ல காலையாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஆகாருக்கு அந்த நாள் காலை எப்படி இருந்துச்சு? கண்ணீரின் காலையாக மட்டும் இல்லை, மரணத்துக்கு ஒப்பான காலை. ஆண்டவர், இந்த நாள் எனக்கு விடியாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு நாள் ஆகாருக்கு. அதிகாலை எப்படா விடியன்னு காத்திருந்திருக்காங்க. ஆபிரகாம் அதிகாலை விடிஞ்ச உடனே ஆகாருடைய தலையெழுத்து மாறுது. அது வரைக்கும் ஆபிரகாமோடு மறுமனையாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆகாருடைய வாழ்க்கை ஒரு நாள் அதிகாலையிலே மாறுகிறது. எப்படி மாறு தெரியுமா? வனாந்திரத்தில் போற ஒரு வாழ்க்கை. வாசிங்க. பிள்ளையை அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். எங்க அலைகிறா? பெயர்சபான்னு வனாந்திரம் அலைந்து திரிறான். ஆண்டவரே, என்னை ஏன் படைச்சீங்க? நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க? அடிமை பெண்ணாகி ஆகார் என்று சொல்லப்படுகிற வேதம். அவளுக்கு பேர் என்னவா? அடிமை பெண்ணாகி ஆகார். ஒரு நாள் அடிமைத்தனம் மாறும், ஒரு நாள் பாடுகளுக்கு முடிவு வரும், ஒரு நாள் மீட்கப்படுவேன்னு சொல்லி நினைத்துக்கிட்டு இருந்த நாட்களிலே அவளுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்த மாதிரி ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆபிரகாம்ல பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்படி வச்சுக்கிறோமே, ஒரு பார்வை இல்லாத ஒருத்தனுக்கு திடீர்னு கண்ணு கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் நல்லா பார்வையில் உலகத்தை முழு பார்க்குறான். திடீர்னு என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் 1 வருஷம் கழிச்சு முடிந்த பிறகு கண் பார்வை போகுது. அவன் எப்போ வேதனைப்படுவான்? பார்வையில் அப்போ வேதனைப்பட்டிருப்பானா? அந்த 1 வருஷ நாட்கள் கண்கள் இருந்து குருடனான பிறகு வேதனைப்பட்டிருப்பானா? 1 வருஷம் அவன் கண்கள் இருந்து குருடனான பின்பு அவன் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பான். ஆண்டவரே, எனக்கு எதுக்கு கண்ணு கொடுத்தீங்க? கண்ணை கொடுத்துட்டு எதுக்கு எடுத்தீங்க? ஆகாரும் அப்படித்தான் அன்றைக்கு அழுதுருப்பா. எப்படி அழுகிறா? அந்த பெயர் சபை வனாந்தரத்தில் அழுகிறா.
ஐயோ ஆண்டவரே, என்ன மறந்துட்டீங்களேப்பா, என்ன விட்டுட்டீங்களேப்பா. நான் அடிமையா கூட இருந்திருப்பேனே. எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க, என்னை மீண்டும் பிள்ளை பெற்றெடுக்கவளாய் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டிய மாற்றி என்னை ஒரு மேன்மைக்கு நடத்திட்டு திருப்பியும் என்னை கொண்டு போய் வனாந்திரத்தில் அடிமைத்தனத்தை விட மோசமான மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுட்டான். அப்படியே கண்களில் இருந்ததில் ஒரே ஒன்று தான், வனாந்திரம். சொல்லுங்க, இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு? வனாந்திரம். உலகம் நம்மளை கைவிட்டுருச்சு, உலகம் நம்மளை வெறுத்துருச்சு, உலகம் நீ வேண்டாம், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, இனிமேல் உன்னால எனக்கு ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லி உங்களை எங்கே போய் விடுது? வனாந்திரத்தில் விடுது. உங்கள் கண்களுக்கு இப்போ என்ன தெரியுது சொல்லுங்க? வனாந்திரம். வனாந்திரம் என்ன தெரியுமா? முடிந்து போன நிலைமை. இனி ஒரு நன்மை நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல கொண்டு இந்த உலகம் உங்களை விட்டுருச்சு. வாசிங்க 15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக ஆம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். இப்ப அவள்கிட்ட இருக்கல என்ன தெரியுமா? கொஞ்சோண்டு அப்பமும் கொஞ்சோண்டு துருத்தி தண்ணீரும், கையில பிள்ளை. அந்த வனாந்தரம் தான் அவளுக்கு கண்ணில் தெரியுது. அந்த வனாந்தரத்தில் அவள் எப்படியாவது கடந்துல முயற்சி பண்ணா. அந்த வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வனாந்தரத்தை அலை தெரியுறா, எங்கிட்ட வழி இருக்குன்னு தெரியல, ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போயிடலாமா, ஏதாவது ஒரு தேசத்துக்குள்ள போயிடலாமா, ஏதாவது ஒரு செழிப்பான இடத்துக்குள்ள போயிடலாமான்னு அவள் அலைந்து திரியறதுக்குள்ள என்ன முடிஞ்சிருச்சு? தண்ணி காலியாயிருச்சு. உங்க வாழ்க்கையில் இப்படிதான், நீங்க அலைஞ்சு 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 எல்லாம் இழந்துருவீங்க. இந்த மாம்ச கண்கள் நமக்கு அதை தான் கொடுக்கும். இந்த மாம்ச கண்கள் நமக்கு என்ன செய்யும்? இருக்கிறத வச்சு எப்படியாவது வாழுங்க, இருக்கிறத வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அது ஒரு நாள் குறைவுபடும்ல. அன்றைக்கு ஆகாருக்கு குறைவுபட்டது. தண்ணீர் இல்லாமல் தண்ணீருக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளையை பார்க்கிறார். பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாமல் தூரம் வச்சுட்டு அப்படியே ஓடு காதறி அழுகிறார். நம் கண்கள் எல்லாம் இருக்கிறதுக்குள்ள வாழணும்னு கற்றுக் கொடுத்த கண்கள். இருக்கிறத எப்படியாவது புரிஞ்சுக்கோ, அப்படியாவது எப்படியாவது இந்த இருக்கிறத கொஞ்சத்தை வச்சு எப்படியாவது சரி பண்ணிக்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தே என்ன செய்யறான்? ஒரு வனாந்தரத்தோட வாழ்க்கையத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கு. பிள்ளை சாக போகுது. சொல்லுங்க, பிள்ளை சாக போகுது, என் வாழ்க்கை முடிய போகுது. யாருக்காக எனக்கு இந்த மேன்மை கிடைச்சிச்சோ, யாருனாலும் மேன்மை கிடைச்சிச்சோ அந்த பிள்ளையே சாக போகுது, நான் இனி வாழ்றதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த வனாந்திரத்தில் ஒரு அழுகிற நிலை நமக்கு எத்தனையோ நாள் இருந்திருக்கு. பிள்ளை பெத்து கொடு, பிள்ளை பெத்து கொடு அப்படி சொல்லுவாங்க. பிள்ளைய பெத்த பிறகு அதனாலே நமக்கு பிரச்சனை. கத்த நல்லவர். அன்றைக்கு ஆகாரு ஒருவேளை அடிமையாக இருந்திருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காது. இஸ்மவேலை பெற்றெடுத்தால் பாடுகளை சுமந்தாள். இஸ்மவேலை பெற்றதுனால தான் அவளுக்கு மேன்மை கிடைக்கிறச்சா, பெற்றதுனால தான் அவளுக்கு தாழ்மை கிடைச்சிச்சு. அவளுடைய கண்ணீர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. ஒரு நாள் அடிமையாக இருக்கும்போது அழுதுருப்பா, ஆனால் இந்த அடிமைத்தனம் மரணத்திலும் கொடுமையாய் அவளுக்கு இருந்தது. இந்த வனாந்திர வாழ்க்கை. வாசிங்க 17 வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஆமென். கேயாசை பார்த்து எலிசா சொல்றாரு, பயப்படாத. நம்ம கண்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? உலகத்தை பார்த்து பயப்படுது, வனாந்தரத்தை பார்த்து பயப்படுது. நான் சொல்றேன், நீங்கள் நானும் எப்பொழுதும் பயப்படுறது தெரியுமா? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடிய இந்த கண்களை வைத்துக்கொண்டு, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, மனிதர்கள் செய்கிற கிரியைகளை கண்டு நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மறந்துருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ பாதாளத்தை படுக்கைப்பட்டாலும் நான் அங்கேயும் வாசம் பண்ணுவேன். எனக்கு மறைவாய் நீ எங்கு ஓடுவாய்? நீ எங்க ஓனாலும் அவர் கண்களுக்கு நீங்களும் மறைவாக இருக்க முடியாது. அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்க எப்போ அவரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில் நன்மை நடக்க ஆரம்பிக்கும். இங்கே சத்தத்தை கேட்டு ஒரு சத்தம் வருது. தேவனானவர் ஒரு சத்தம் கொடுக்கிறாரு, பயப்படாது. அன்னைக்கு கேஎஸை பார்த்து சொன்னார் எலிசா, பயப்படாது. இன்னைக்கு தேவ தூதன் அவர் சொல்றாரு ஆகாரை பார்த்து, பயப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாது. வனாந்திரத்தை பார்க்கிற உன் கண்களை மாற்றுவார். வனாந்திரம் மாத்திரம் தெரிகிற உன் கண்களுக்கு முன்பாக தேவன் தன் மகிமையை தருகிற, மகிமையை பார்க்கக்கூடிய கண்களை உனக்கு தருவார். வாசிங்க வாசிங்க பயப்படாதே. 18 நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ.
அவளை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். வனாந்திரத்துல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கிடக்குது, நீ எழுந்துரு. வனாந்திரம் முடிவுக்கு வந்துருச்சு. சொல்லுங்க, என் வனாந்திரம் முடிவுக்கு வந்துருச்சு, என் மரணத்துக்கு முடிவு வந்துருச்சு, நான் ஜீவனோடு இருக்க போற நாள் வந்துருச்சு. என்ன தேவன் செழிப்பாக ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுகிற நாள் எனக்கு தொடங்கிருச்சு. ஏன்னா வனாந்திர கண்கள் நமக்கு வேணாம். இங்க வாசிங்க 18-19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அது வரைக்கும் வனாந்திரத்தை பார்த்தவனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறாரு. வனாந்திரம் இல்ல, உனக்காத வட்டாத நீர் ஊற்றாகி ஒரு செழிப்பான தோட்டத்தை வச்சிருக்கு, ஒரு செழிப்பான வாழ்க்கையை வச்சிருக்கு, ஒரு மேன்மையான ஒரு இடத்தை உனக்கா வச்சிருக்கே சொல்லி இந்த என்ன செய்யறாரு கர்த்தர் ஆகார் கிட்ட சொல்றாரு. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் என் கண்ணை தரங்கப்பா, என் கண்ணை தரங்கப்பா. என் பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை மாறிடாதா, என் பிள்ளைக்கு நன்மை நடந்துடாதா, என் பிள்ளை நல்ல வழியில் வந்துடாதான் நினச்சி அழுதுகிட்டே இருந்த உங்கள்கிட்ட ஆண்டு சொல்றாரு, பிள்ளை அழுகிறத நான் கேட்டுட்டேன், பிள்ளைக்கா நீ வடிக்கிற கண்ணீரை நான் கேட்டிருக்கிறேன். நீ சொல்றாரு, நீ எழுந்துரு, இந்த வாழ்க்கையை விடு, இந்த கண்களை விடு, நான் உனக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையை பாரு. உன் பிள்ளை மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் பிள்ளை மேலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருன்னு? அல்லேலூயா. அந்த மரிக்க ஆயத்தமா இருந்த அந்த இஸ்மவேலை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். சொல்லுங்க, உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, என் தேவன் இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்க முடியுமா? அவருக்காகவே வாழ்ற என் பிள்ளைய அதிலும் பெரிதானவைகளை தேவன் நிச்சயம் செய்வார். பெரிய அற்புதங்களை உங்க பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆக உங்கள் கண்களை நீங்கள் வனாந்திரத்தின் பார்வையிலிருந்து மாற்றி வாசிங்க 19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எங்க குறை போட்டீங்களோ அந்த குறைவுகளை மாற்றுகிற கண்களை தேவன் கொடுத்து இப்ப என்ன செய்ய போறாரு? ஒரு பெரிய துறவை பார்க்கிற கண்கள். சொல்லுங்க, வனாந்திரத்தை பார்க்கிற கண் எனக்கு வேண்டாம். நீரூற்றை பார்க்கிற கண்கள், வட்டாத நீரூற்றை பார்க்கிற கண்கள், தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை பார்க்கிற கண்களை, அதனால ஜீவன் உண்டாகிற கண்களை தேவன் தந்திருக்கிறார். எப்பயும் சாவை பத்தி பேசிக்கிற நாவுகள் இனி ஜீவனை பத்தி பேச போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அண்ணன் ஆகார் ஒருவேளை அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனை பார்க்காம இருந்துதானா அவள் வனாந்திரத்திலே மடிந்து போய் மண்ணோடு மண்ணாகி இருப்பாள். ஆனால் அவளுக்கோ கர்த்தர் வனாந்திர கண்களை கொடுக்கவில்லை, நீரூற்றின் கண்களை கொடுத்தார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நீரூற்றின் கண்களை கொடுத்தார். கேயாஸ் என்ன கண்களை கொடுத்தார் ஆண்டவர்? தேவனுடைய மகிமையை பார்க்கத்தக்க கண்கள். ஆகாருக்கு என்ன கண்கள் கொடுத்தாரு? வனாந்திர கண்கள் அல்ல, வற்றாத நீரூற்றை பார்க்கத்தக்க கண்கள், அதை அனுபவிக்கத்தக்க கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது கண் என்னது? ஜீவனை தருகிற, ஜீவனை காண்கிற கண்கள். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய போறாரு? இதை ரெண்டு விதமான கண்களை ஆண்டு தந்திருக்காரு. மூன்றாவது கண்களை பார்ப்போம். என்ன கண்கள்? அற்புதத்தை நடக்க வைக்கும் கண்கள். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோவான் 9 தொடங்கி கர்த்தர் கண்களை திறக்கும் போது அற்புதம் நடக்கும். யோவான் 9 அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவனை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இல்ல 1:6 இப்பொழுது பிறவி குருடனை பார்க்கிறோம். இந்த பிறவி குருடனை குறித்து அங்க தேசம் முழுவதும் அறியும்படியான ஒரு காரியம். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இந்த பாடுகள் பத்தியில நாம சிந்திக்கிற சிந்தனை எப்படி தெரியுமா? எல்லாமே இருந்து நாம அனுபவிக்க முடியல, எல்லாத்தையும் பார்க்கத்தான் முடியுது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், இந்த கண்ணிலேயே என்ன செஞ்சிருவாங்க, அதை அனுபவிக்கிற மாதிரி எப்படிலாம் இருக்கு, இந்த கண்ணிலேயே பார்த்து ஏங்கிடுவாங்க. இன்னைக்கு அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை எப்படி சொல்றாரு ஆண்டவர்? பார்வைக்கு இன்பமா, இச்சிக்கத்தகுதா. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த கண்கள்ல தான். இந்த கண்களை உடையவராய் இருந்து பாவத்திற்குள்ளாய் அனுப்பப்பட்ட ஒரு வாழ்வு தான் நம்முடைய வாழ்வு. இவனோ பிறவி கூடனா இருக்கிறான் ஒருத்தன். வாசிங்க 6 இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உவல் நீரினால் சேருண்டார். இங்க இயேசு கிறிஸ்து இந்த பிறவி கூடனுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு.
ஏன்னா இது வரைக்கும் என் கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா? எதை பார்க்கல? இயேசுடைய அற்புதத்தை பார்க்கல. என் கண்கள் எல்லாம் இயேசுவோட அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் அற்புதத்தை பார்க்கறதுனால இல்லை, உன் கண்ணையே அற்புதமா நான் மாற்ற போறேன்றார். சொல்லுங்க, என் கண்ணையே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அற்புதமா மாற்ற போறாரு. இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய். ஆமென். சொல்லுங்க, கரங்களை கத்துறீங்க. இப்ப ஒரு பிறவி குருடனை கண்ணை கர்த்தர் என்ன செய்றாரு? திறக்கிறாரு. இன்னைக்கு நான் அற்புதத்தை பார்க்கறவன அல்ல, நானே அற்புதமா மாறணும் ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென். நீங்க அற்புதத்தை பார்க்கறவங்களா மட்டும் கேஎஸ் அற்புதத்தை பார்த்தான், ஆகார அற்புதத்தை அனுபவிச்சா, நாம என்ன செய்ய போறோம்? அற்புதமாவே மாற போறோம். அல்லேலூயா. இப்ப இந்த கண்ணு எங்க இருக்கு? அற்புதமா அவனுக்குள்ள போயிடுச்சு. இந்த கண்ணை குறிச்சு பேச 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? ஒரு பெரிய ஆச்சரியம். டேய், இவன் குருடானதால பிரச்சனை கிடையாது, கண்ணு திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணு திறக்கப்படவே படாது. சொல்லுங்க, இந்த உலகம் சொல்லுது ஒரு நாள் நம்ம கண்ணு திறக்காது. கர்த்தர் சொல்றாரு, நான் பிறவி கூட கண்ணையே திறப்பேன், உன் கண்ணை என் கண்ணை திறக்க முடியாத என்ன? ஆமென். பிறவி கடன் கண்ணை திறக்கிறவரு உங்க கண்ணை என் கண்ணை நிச்சயமா திறப்பாரு. அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, அது எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. வாசிங்க 11ஆம் வசனம். அவன் பிரயுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன். ஆமென். கரங்களை தட்டுங்க. நான் பார்வையடைந்தேன். கேயாஸ் கண்களை எலிசா திறக்கிறாரு, ஆகார் கண்களை தேவ தூதன் திறக்கிறாரு. நம்ம கண்களை யார் திறக்க போறா? இயேசுவே திறக்க போறார். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு என் கண்களை திறந்தார், இப்பொழுது இயேசு எனக்காய் கண்களை திறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 30ஆம் வசனம். 30. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று. 32. வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். உங்க கண்களை இன்னைக்கு திறக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கிறாரு, வார்த்தையே விசுவாசி. யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு என் கண் திறக்க போகுதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் கண் நிச்சயம் திறக்க போகுது. வாசிங்க 32. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அல்லேலூயா. பிசாசு சொல்றான், உன் கண்ணு ஒரு நாள் திறக்காது. ஏன்னா பிறவி கூட கண்ணு இது வரைக்கும் திறந்ததா கேள்விப்பட்டதே இல்லை. உன் கண்ணு கடைசி வரைக்கும் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கும். உன் கண்ணு கடைசி வரைக்கும் வனாந்தரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். உன் கண்ணு கடைசி வரைக்கும் பாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும். உன் கண்ணு எப்பொழுதும் உன் பிள்ளைகள் அழுகிறதை சாகிறதை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பிசாசு உங்க இறுதியில் பேசுனா நீங்க சொல்லுங்க, என் தேவன் பிறவி குருடனுடைய கண்களை திறந்திருக்கிறார், என் கண்களையும் திறப்பார். என் கண்கள் மாத்திரமல்ல, நான் அற்புதமாய் அவருடைய சாட்சியா நிற்பேன். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போதில்லைங்க, நான் தான் அற்புதம். சொல்லுங்க, என்னை அவர் அற்புதமாய் மாற பண்ணுகிறார், நான் அவருடைய அற்புத அடையாளத்தின் சாட்சியா நிற்கணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தருடைய சாட்சி. எப்படிங்க நீங்களே உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லையே, உங்க வாழ்க்கை நன்மை நடக்க வாய்ப்பே இல்லையே. கர்த்தர் எங்கள் கண்களை திறந்திருக்கிறார், நாங்கள் கிறிஸ்துவின் அற்புதங்களாக இருக்கிறோம். ஆமென். நாமெல்லாம் சாட்சியா இருக்கணுங்க. நம்ம சாட்சி சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நாம எப்படி இருக்கணும்? நாமளே சாட்சியா இருக்கணும். ஒவ்வொரு பகுதியிலையும், ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் நம்மளை பார்த்து, நீ உனக்கு படிப்பே வராதடா, நீ மக்குடா. அதே ஸ்கூல்ல அதே இடத்துல அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும். இது எப்படி சாத்தியமாகும்? என் தேவன் என் கண்களை திறக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த பிறவை கூட சொல்றான், அவர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறார். பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டாரு, ஆனால் தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் செவி கொடுப்பாரு. அவர் உங்கள் கண்களை என் கண்களை நிச்சயமா திறப்பார். ஆனா உலகம் சொல்லுது, என்ன சொல்லுது? பிறவி குருடனுடைய கண்களை ஒருவனும் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை. நடக்கவே நடக்காதுன்னு உறுதி செய்யப்பட்ட ஒன்றை தேவன் இன்றைக்கு செய்ய போறாரு.
யாரில் விசுவாசிக்கிறேன்? என் கண்ணை கர்த்தர் திறக்க போறாரு. அல்லேலூயா. என் கண்ணை கர்த்தர் திறக்க போறாரு. இந்த கண்ணு திறக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே வந்தா அற்புதங்களாய் நாம் காண போறோம். யாரெல்லாம் இனி ஒவ்வொரு நாள் அற்புதத்தை பார்க்க போறீங்க சொல்லுங்க, கையை வச்சுருங்க. நான் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை பார்க்க போறேன். என் கண்கள் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் கண்ணை திறந்திருக்கிறது. அவள் உம்மியினாலே சேருண்டாக்கி என் கண்ணை உருவாக்கி இருக்கிறார். பிறவி குருடனாய் இருந்த என் கண் ஆண்டவரே பிரயோஜனமற்றதாய் பார்க்கப்பட்ட என் கண்கள் இன்றைக்கு உயிருள்ளதாய் சாட்சியுள்ளதாய் அற்புதமானவைகளை பார்க்கிற கண்களாய் மாறி இருக்கிறது. வாசிங்க 39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தை வந்தேன். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்லா தானே பார்க்குறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது நீ சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் காண வேணும், என் கண்கள் காணன்னு சொல்லுங்க. அப்படி காணன்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம் கண்கள் திறக்கப்படும். நான் பார்க்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கூடராக இருந்துருவோம். எனக்கு தெரியும் நான் சரியாகத்தான் நடக்கிறேன், நான் சரியாகத்தான் போகிறேன், சரியாகத்தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை குருடராகவும் நீங்கள் காண்பித்து கொண்டு இருக்கிறீர்கள். குருடனுக்கு வழி காட்டட்டும். ஆண்டவரே என் கண்களை திறலுங்க. ஆண்டவரே நான் பார்க்கும்படியாக சொல்லுங்க, நான் பார்க்கும்படியாக எனக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பை, எனக்காக வைத்திருக்கக்கூடிய புதிய துறவை, எனக்காக வைத்திருக்கக்கூடிய உலகம் பார்த்திராத ஒரு அற்புதத்தை என் கண்கள் காணணும். ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. இந்த அறிக்கை தான் இன்றைக்கு உங்கள் கண்களையும் என் கண்களையும் திறக்க போகிறது. நான் கண்கள் திறந்தவனாய் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மையை பார்க்கிறவனாய், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார் என்று நான் சாட்சியில ஜீவனுள்ள பாத்திரமாய் நிற்க போகிறேன். ஆமென். எத்தனை நாள் புலம்பி இருப்பீங்க, என்னைக்கு தான் எடுத்து என்ன செய்வோமோ என்ன செய்ய போறோமோ தொடங்கின உங்க வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு அற்புதமாய் முடித்திருக்கிறார். இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் மாத்திரம் போதாது, கிரியை வேணும். சொல்லுங்க, என் கண் திறக்கப்படட்டும், என் கண் திறக்கப்படட்டும். ஆண்டவரே உலகம் தோன்றினது முதல் நடக்காத ஒரு அற்புதம் இன்றைக்கு என் வாழ்வில் நடக்க போகிறது. லேலுயா. இந்த 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என் கண்கள் இன்றைக்கு திறக்கணும். ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்காலத்தை குறித்த பயம். ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இந்த வருஷமாவது நல்ல வருஷம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வருடங்களை அல்ல, நாட்களை அல்ல, நிமிடங்களை, தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கத்தக்க கண்களை தேவன் இன்றைக்கு தரவல்லவராயிருக்கிறார். அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு யார் பார்க்க போறா சொல்லுங்க, நான் பார்க்க போறேன். என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கிட்டையும் ஐயா எனக்கு என்ன நடக்க போகுது, ஐயா என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிற உலகம் சொல்ற அளவு கர்த்தர் எனக்கு முன்பாக பெரிய அற்புதத்தை செய்வார் என்று நான் என் கண்களாலே காணப்போகிறேன். அந்நிய கண்கள் அல்ல, சொல்லுங்க, என் சொந்த கண்களாலே நான் இதை காண்பேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிற யார் முத பார்க்கணும்? உங்க சொந்த கண்கள் பார்க்கணும். அந்த குருடன் பார்த்தான், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என் கண்களை திறந்தார், இயேசுதான் என் ஜீவனை புதுப்பித்தார்னு சொல்லி அவன் தைரியம் அறிக்கை செய்யற போல ஆண்டவர் சொல்ற உங்கள் கண்களை நான் திறக்க போறேன். எழுந்திருப்பா அப்படியே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு 3 பேர் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே ஜெபிச்சிருவான். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருவான். இன்னைக்கு நம்ம கண்ணு திறந்துருக்குல, நல்லா ஜெபிச்சிருவோம். பிள்ளைகளை குறித்து பயமெல்லாம் நமக்கு போயிடும். ஆண்டவர் ஒப்பு கூட ஜெபிப்போம். நான் தரிசனத்தை பார்க்கிற கண்கள் உங்களுக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா.